ராஜி சொல்லுங்கம்மா. என்ன வாங்கிட்டு வந்துருக்குற? செலவெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கு கடிது. அடேங்கப்பா, பல்கா வாங்கிட்டு வந்துருக்கிறிய? பல்காலாம் வாங்கல, ஒரு மாசத்துக்கு தேவையானதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு மாசத்துக்கு தேவையானதை வாங்கியிருக்கிறியா? எவ்வளோ பில்லு? பில்லு வந்து கடைசியில. பில்லு வந்து கடைசியிலையா? சரி, இப்போ என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, கொட்டுங்க. கொட்டிட்டா? கொட்டனா பெட்டு வீணா போயிடும். ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கொஸ்டின். எனக்கு ஒரு கொஸ்டினா? ஏன் நாங்களாம் வாங்குறதுக்கு காசு கொடுக்குறேன். ஆனா என்னென்ன செலவு உனக்கு தெரியுமா? நாங்களாம் எத்தனையோ பார்த்தவங்க, இதெல்லாம் தெரியாது. சுசுபி கேளு பார்க்கலாம், எந்த பொருளை வேணாலும் காட்டி கேளு. நான் அது பேர் சொல்லலைன்னா நான் யாருன்னு நான் காட்டுறேன் பாரு. என்னது? அதான் அதுலேயே போட்டுக்குது, என்ன சிக்கன் பவுடர்னு. இது கூடவா தெரியாது? 65 மசாலா. 65 மசாலாவா? சிக்கன் வாங்கிட்டு வந்து பொரிச்சு சாப்பிடல. ஓ, மசாலா. சில்லி சிக்கன் வாங்குற மசாலா. ஃபர்ஸ்ட் அவுட். என்னுடைய எப்படியோ ஒன்று சிக்கன் பவுடர் அதில் போட்டிருக்கிறது. இது அது ஏதோ பண்ணு, அது ஏதோ சொல்லுவாங்க போட்டால் பிரியாணியில் இல்லைன்னா இதில் போடுவாங்க. என்னது பண்ணு? அது பேர் சோயா சன்னா. சரி, ஏதோ ஒன்று வெய்யி. 2 வாங்கியிருக்க, 2 பொருளை காட்டிக்கிறேன். அடுத்தது என்ன வாங்கியிருக்கிற? சேமியா. யார், உங்கள் மாமியாவுக்கா இல்லை உனக்கா? எல்லாத்துக்கும் ஃபுல் ஃபேமிலிக்கு வாங்கியிருக்கேன். ஏங்கப்பா, பல்காக வாங்கியிருக்காங்கப்பா. 3 எவ்வளோ? துர்காவா? சேமியா பேர். ஓ, சேமியா பேர் துர்காவா? நான் கடைக்காரங்க பேர் துர்கான்னு நினைச்சேன். கடைக்காரங்க பேர் பாத்திமா கடை. ஓ, பாத்திமா கடை. இதெல்லாம் தெரியலப்பா, நிறைய அங்கங்க எழுதிருக்காங்க. பாருங்க மக்களே, வாங்கின இவங்களுக்கே என்ன எழுதிக்கிறாங்க எதுன்னு தெரியல. சேர்த்தி போட்டா கூட தெரியாது காட்டிக்குது. மக்கு பிள்ளைங்களா இருக்குதுங்க. இப்ப தெரியல, நீதாயா சொன்ன? இல்லப்பா, சேமியா எந்த இடத்துல எழுதிக்கிறாங்கன்னு தெரியலன்னு. சரி சரி சரி, அடுத்த செலவு காட்டிடலாம். அப்புறம் அவரைக்கொட்டை வாங்கினேன், வெள்ளை அவரைக்கொட்டை. வெள்ளை அவரைக்கொட்டை காட்டு. தெரியல. வெள்ளை அவரைக்கொட்டை. இப்ப எல்லா செலவுமே ஒரு மாசத்துக்கு தான். ஓ, இதெல்லாம் ஒரு மாசத்துக்கு மட்டும்தான். கோதுமை ரவை. கோதுமை ரவை அது எவ்வளோ? திடீர்னு கேட்டா தெரியாது. ரேட்டை சொல்லியா, அப்பதான் அவங்களுக்கு ஒரு இது வரும். ரேட்டை பார்த்து சொல்லு. கடையில போய் வாங்கி சொல்லல. இதான் அதுலயே ஒரு பிள்ளை கிழிச்சுட்ட. வேற பில்லு அதுக்குள்ள பிச்சுட்ட. பேஸ்ட். அப்புறம் பல்லு விளக்குங்களா டெய்லியும்? இல்ல, அப்படியே வல்லவங்க ஆடு மாடனா பல்லா விளக்குது. அப்புறம் என்னது உங்களுக்கு பேஸ்ட்? உனக்கு இல்ல, ஆடு மாடுன்னு சொன்னது ஒண்ணுதான். என்னதானோ அப்படியே வச்சனீங்க கொய்யாலே. காட்டு. அடுத்தது அது என்னது? சாம்பார் பொடி, ரசப்பொடி, கறி மசாலா. தலைவி எடுத்துட்டேன், சிக்கன் மசாலா எடுத்துட்டேன். ஓகே, தலைவி வீட்டுக்கு என்னென்ன வேணுங்கிறத கரெக்டாக பார்த்து வாங்கியிருப்பீங்க காட்டிக்கிது. ராகி மாவு. ஓ, ராகி மாவு. ஹெல்த்தி. பையன் சொல்லுவாங்க, அம்மா ஹெல்த்திமா அப்படிமா. ஓ, செய்யறப்ப அம்மா இது வேணாம் அப்படிமா. ஆனா இந்த ராகி தோசை செஞ்சா அம்மா 2, அம்மா 3, அம்மா 4 கடிக்கிட்டே போவான். கடைசியில் தின்னுட்டு வாமிட்டு. ஏயா, ஃபோன் போட்டு கொடுத்து உட்கார வச்சிருவேன். ஃபோனை பார்த்துக்கிட்டே அவன் எவ்வளோ திங்கிறன்னு அளவு இல்லாமல் தின்னுபிட்டு வாந்தி எடுக்குது. நம்ம தான் பார்த்துக்கணும். அடுத்தது என்ன? எள்ளு காட்டு. கருப்பு எள்ளு காட்டு. பக்கத்தில் காட்டுப்பா, இங்கே தெரியல. எதுக்கு? அதான் தெரியலையா? இடியாப்பா. ஓ, எள்ளு உருண்டை செய்ய போறீங்க. எள்ளு உருண்டையா? மேகி. ஓ, எனக்கு பிடிக்காது, அதனாலதான் சவுண்ட் இழுக்க. மேகி. புளி 1/2 கிலோ. கண்ணுக்கு தெரியலப்பா, பக்கத்தில் காட்டுப்பா. ஏதா இருந்தாலும் புளி வந்து 1/2 கிலோ. கொள்ளு 1/4 கிலோ. கொஞ்சம் பக்கமா காட்டுங்க எல்லாத்தையும், கையை கொண்டு வந்து. இந்த சுண்டல், கருப்பு சுண்டல் எல்லாம். இதெல்லாம் என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அது தெரியுமா? அடுத்தது என்ன? நிலக்கடலையா? கடலை மட்டும் இருக்குது, நிலத்தை காணோம். நிலம் நீ போய் வாங்கிட்டு வந்துடுறதா? சரி. உளுத்தம் பருப்பு எடுத்துட்டேன். நேற்று அரிசி ஆட்டுறதுனால 1/2 கிலோ உளுத்தம் பருப்பு எடுத்துட்டேன். 1/2 கிலோ உளுத்தம் பருப்பு எடுத்துட்டேன். சரி, அடுத்தது கடலைப்பருப்பு 1/2 கிலோ.
கிலோ. என்னது? கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு 1/2 கிலோ. சரி. கடலைப்பருப்பு எதுக்கு? கடலைப்பருப்பு இது சொல்லலாம், வடை சுடுவாங்க. அட உன்னை வச்சுக்கிட்டு. இல்லையா? அட நான் அறிவாளியா, எனக்கு அது தெரியும். பட்டாணி பருப்பு வடை சுடுறது. ஐயோ, இது யாரையும் மாத்தினது? அவங்களாம் மாத்தல, நீ மாத்திட்ட. சரி, வேற எதுக்கு தான் அது? பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கா? அதுவும் தப்பா? அடாடாடாடாடாடா. அட எதுக்குன்னு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லி. இந்த சொய்யா சொய்யானா? என்ன சொல்ல? கடலை பணியாரம். ஆமா. ஒருத்தர் சொய்யாம்பாங்க, ஒருத்தர் கடலை பணியாரம்பாங்க, ஆமா, ஒருத்தர் சுவியம்பாங்க. அது செய்யறது. ஏய், இன்னைக்கு பரவாயில்லையே, பலகாரம்லாம் செய்யறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓ, கலக்குங்க கலக்குங்க. கருப்பு பீன்ஸ். கருப்பு பீன்ஸ். ஓ, எங்க கருப்பு கலர்ல இல்லையா அது? இந்த கருப்பு இல்ல, சாரி, சிவப்பு பீன்ஸ். சிவப்பு பீன்ஸ். என்னாச்சு? கண்ணு வர வர போச்சா? போச்சா? போச்சு. தட்டைப்பயிறு. தட்டைப்பயிறு எதை தட்டும்? உன்னை தட்ட வேண்டியது. காட்டு தட்டைப்பயிறு கண்ணுக்கு தெரியும், மக்கள்கிட்ட காட்டணும்பா. தட்டைப்பயிறு. அடுத்தது வெல்லம். வெல்லம். ஓ, இந்த எள்ளு செய்யறதுக்கு, சொய்யான் செய்யறதுக்கு, அதை கடல பணியாரம் எல்லாம் செய்யறதுக்கு. இப்ப மாட்டினாரு பாருங்க. இப்ப இது என்ன சாமி? இது பக்கத்துல காட்டு, கண்ணு தெரியல. இது ஒரு பேரு, நல்ல பேரு. நல்ல பேரு. நான் தான் ஞாபகம் வச்சிருக்கிறேன். இல்ல, அது ஏதோ உருண்டை ஆயா கூட எங்க ஆயா புடிச்சு கொடுக்கும். டக்குனு இப்ப ஞாபகம் வரலப்பா, தெரியலப்பா. பாசி பருப்பு. பாசி பருப்பு. நெய் பூத்து எங்க ஆயா செஞ்சு தரும். தாயாவை போய் கூப்பிட்டு வரலாம். சரி. கொத்தமல்லி. கொத்தமல்லி. ஓ, எங்க வர கொத்தமல்லி. ஓ, அதுல ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்காதோ, அதனாலதான் வர கொத்தமல்லியோ. ஆமா, அதனாலதான் அந்த பேர் வச்சுக்கிறாங்க. சரி. கடலை மாவு. கடலை மாவு 1/2 கிலோ. கடலை மாவு பச்சி சுட போறியோ? ஆமா, அப்படியே சுடாத இருந்தா வச்சுக்க, நீ திங்காதான் இருந்துக்குவ. ஏன்னா பச்சிலாம் மூந்து பக்கத்தோட சரியா? போட்டு இருந்தாலும் வச்சா இருந்தாலும் காணாம போயிடும். அப்படியே பச்சியோட ஒரு காஃபி டீ ஏதாவது போட்டு கொடுத்துட்டு இன்னும் சூப்பரா இருக்கும், செமையா இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அப்படியே அவனுக்கு கொஞ்சம் ஒன்று போட்டு தந்துட்டு நல்லா இருக்கும். நெய். நெய். நெய் தான் உனக்கு பிடிக்குமே, அப்படியே எடுத்து சாப்பிடுவதானே நீ? வாசம் எப்படி இருக்கு மூந்து பாரு. நெய். நெய் பிடிக்காத ஆள் பார்த்தீங்கன்னா ஏன் ஆள் மக்களே, என் நெய் பிடிக்காது, பால் பிடிக்காது. உனக்கு இரும்பு சத்து எப்படியா வரும்? எனக்கு வரவே வேணாம், நீ போ. இப்படி கட்டிட்டு பால்ல வந்து இரும்பு சத்து இருக்கா? சரி, ஏதோ ஒரு சத்து இருக்கு, கால்சியம். ஓ சரி, நீ ஃபர்ஸ்ட் குரூப் படிச்சிருக்கிற, அதனால உனக்கு தெரியுது. நான் ஆர்ட்ஸ் குரூப் படிச்சிருக்கிறேன். சார், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் ஆர்ட்ஸ் குரூப் தான் படிச்சிருக்கேன். என்னதான் இருந்தாலும் மெடிக்கலோட கொஞ்சம் தொடர்புல இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் குரூப் என்னது வந்து MBA ஆர்ட்ஸ். டாட்டா. கல்லுப்பு. ஆனா எதுக்கு உருப்படியாகுதோ இல்லையே MBA, வாய் நிறைய MBA அப்படின்னு சொல்றதுக்கு விட யூஸ் ஆகுது. டாட்டா. என்ன டாட்டாலே 2 விதமான உப்பு வாங்கிட்டு வந்துருக்கீங்க? அது கல்லுப்பு, இது தூளுப்பு. ஓ, தூளுப்பு. அடுத்தது என்ன? கோதுமை மாவு. கோதுமை மாவு. இது எனக்கு சேவ். இது உனக்கு சேவா? சேவ் பண்ணும். ஓஹோ, சரி. அது நான் இங்க பாத்தியா 1+1. ஓ, 1+1. ஒன்று வாங்கினா 1 இலவசம். ஓடி இருப்பீங்களே, தலை தெறிக்க போய் வாங்கிட்டு வந்துருப்பீங்களே. சாமி, ஓடலாம் இல்ல, எப்பயுமே இதான் வாங்குறேன். இதுதான் வாங்குவீங்க. சரி, எனக்கு அதை சப்பாத்தி கடலை சட்னி நைஸா அழகா போட்டு கொடுத்துட்றேன். இன்னைக்கே செஞ்சிடலாமா? நல்லா இருக்கும். சாயந்தரமா சேலவெல்லாம் அடுக்கி வச்சுட்டீங்க. என்ன மேடம், மளிகை கடை வைக்க போறீங்களா? மளிகை கடை வைக்கலாம். ஒரு எடுபுடி ஒன்று தேவைப்படுது. எடுபுடி. ஏய், என்ன நீ நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆயில். ஆயில்ல எண்ணெய், கடல எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில். உஷா. உஷா உஷா உஷா. சர்ஃப் எக்ஸல் சோப்பு. துணி துவைப்பதற்கு. உனக்கு தான் வாஷிங் மிஷின் இருக்குது, உனக்கு எதுக்கு சோப்பு? அதான் லிக்விட் ஊத்துறேன். நான் உட்காந்து துவைக்கிறதுல நீ தான் உட்காந்து துவைக்கிற. சில டைம் வாஷிங் மிஷின்ல நின்றுகிட்டு துவைக்கிற. இல்ல, நான் பார்த்து தான் சொன்னேன். அது என்னது? பாத்திரம் விளக்குற சோப்பு. சரி. பாத்திரமே 2 நாளைக்கு 3-4 நாளைக்கு ஒரு தடவை தான் விளக்குற. உனக்கு சோப்பு எதுக்கு அத்துறேன்? ஆமா சாமி, நீங்க என்ன வேலை செய்றீங்க வீட்ல? நான்
என்ன வீடியோ போடுவேன், என்ன படுத்துவேன், ஃபோன் பார்ப்பேன், அப்புறம் ஃப்ரெண்டோட போயிடும், அவ்வளோதான். அப்போ வந்து நீங்க வாய் பேசுறதுக்கு தகுதியே இல்லை. தகுதியே இல்லை. ஏன் தகுதியை பற்றி நீ பேசுறியா? சரி பேசிக்கோ. இந்த சோப்பு பிடிச்சிக்கோ. சோப்பு என்ன சோப்பு? ஏன் நீ போட சோப்பு என்ன பேர் சொல்ல பார்க்கலாம்? தெரியலையே. அது நான் இதுதான் போடுவேன், பப்பாயா போடுவேன். நீ என்ன பவர் வாங்கிட்டு வந்து கட்டிட்டியா? பப்பாளி சோப்பு போடுவேன். பப்பாளி சோப்பு தான் போடுவேன். இது என்ன சோப்புன்னு பார்த்தலாமா? இப்போ பார்த்து ஒருத்தன் மண்டை மேலே வாங்குறான் பாரு. ஓ அதே தான், பவர் சோப் பேர் மாத்திட்டான். பப்பாயா இல்லையா சோப் பேரு? அட பைத்தியம், சோப் பேர் பப்பாயா. நேச்சர் பவர் பப்பாயா சோப்பு. ஓ பேர் இவ்வளவு பெருசு இருக்குது. நீ சோப் போடல, கடையில விட்டா பப்பாளி சோப்பு கொடுங்க. ஏன் தலைவர்? ஆமா. சரி பில்லு எவ்வளோ? ஹார்ட் அட்டாக்லாம் எதுவும் வராதுல்ல? வராதே. நானும் கோவப்பட மாட்டேன். நீ நல்லா சாஃப்டான ஆளு. சொல்லிட்டா? சொல்லலாம். எவ்வளோ? 2292. ஆடி பாவி, நீ எல்லாம் ஆளா நீ? என்ன என்னடி இப்படி சொல்லிட்டு ஏய் என்ன சொல்லி போறது? அப்புறம் பில்லு இவ்வளவு வந்தா அவ்வளவு கத்துறேன். ஏய் இந்த மாதிரி பில்லு வாங்குவோன்னு யாருக்கிட்டே தெரியும்? இவ்வளோ காய்ச்சல் எனக்கு செலவு அதிகமாக இருக்குது. ஒரு மாதத்துக்கு 3000 ரூபாய் இதுக்கே போனிச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? அப்படிங்களா? அப்போ வந்து சப்பாத்தி கட்டு, சப்பாத்தி கட்டு, தோசை கட்டு, இந்த ராகி உப்புமா, இந்த இது பச்சி, இது எல்லாமே கட் பண்ணிடலாமா? உனக்கு வந்து 1000 ரூபா வர மாதிரி வச்சுக்கலாம். 1000 ரூபா? நீ 1000 ரூபா தானே வாங்குறேன்னு சொன்னேன். என்ன இதுக்கு இப்படி வாங்கினேன்? 1000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு தனி வேலை சாமி, அது தனியா போகணும். சிரிக்காதறியே, கோபம் வருது. இவ்வளோ காய்ச்சி செலவு பண்ணி வச்சுட்டு இருக்கிறீங்க எனக்கு நீங்களாம். ஆமா உனக்கு காசு தானே வேணும். அதுல வெறும் பேப்பரை கொடுக்குறா? எதுக்கு? நானும் வாங்க மாட்டேன் போ. ஒன்ன பெரிய பெரிய வருது. வாங்க மாட்டேன் போ. நானும் வாங்க முடியாது போ. ஓலக்கட்டையை போட்டு காசு வந்துடும். அடுத்த மாசம் பில்லு 5000. உன்னெல்லாம் அடிச்சேருவோம் நீ. அடுத்த வாட்டில இப்படி பண்ணினியா? இவ்வளவு காய்ச்சிக்குன்னா எங்கேயே போவேன்? இன்னும் பட்டை வாங்கல, லவங்க வாங்கல, ஏலக்காய் வாங்கல. ஆஹா, கசகசா, சோம்பு, கடுகு. ஆண் வந்து சம்பாதிக்கிறது மளிகை சாமானத்துக்கே இவ்வளோ செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்திருக்காடே கொய்யாலே. நீ மட்டும் எல்லாத்தையும் செலவையும் யூஸ் பண்ணலை. ஏதாவது ஆச்சுன்னு வையே, அடுத்த வாட்டி நீங்கள் செலவே உனக்கு கட்டு ஞாபகம் வச்சுக்க. எனக்கு எவ்வளோ கடன் தெரியுமா? நீயும் சரி. ஏய் ஏய் இருடே. அடாடா ஐயோ பேசுறத கோவிச்சுக்கிட்டாங்களே. ஹலோ, நீ திங்கிறதுக்கும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு செய்யறேன். நீ இல்லைன்னா அடுத்த மாசம் நீ செலவு வாங்க போ, நீ சமையல் செய்ய. நான் சமையல் செய்ய மாசம் செஞ்சு பாரு, அப்பவே தெரியும். இப்ப எதுக்கு கோபமா வந்து உட்காந்துட்டு இருக்கிற? போயிரு. சரி பேசாம போயிரு. சரி போயிரு. ஏய் அதெல்லாம் இருக்கட்டும். ஏய் எதுக்கு பொருள் எல்லாம் தூக்கி எறிகிற? தூக்கி போட்டு உடைப்பேன். தூக்கி போட்டு உடைப்பியா? கடையில போய் 1.5 மணி நேரம் நின்று வாங்கிட்டு வந்தா இங்க நீ கத்துற. காசு செலவாகுது. நின்று பாரு. காசு செலவாகுது. கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டோம். இப்ப சாப்பிட வந்துக்கிறியா? முடியாது. ஒவ்வொரு வீட்லயும் மளிகை ஜாமான் 5000, 6000, 10000 ஆகுது. இப்ப இது ஒரு மாசத்துக்கு மட்டும்தான் நினைச்சுக்குவேன். அதே போனா ஒரு மாசம் தள்ளியும் போகும். 5 நாள் தள்ளி அதுக்கப்புறம் தான் போய் வாங்குவேன். இதுக்கு சோறு, குழம்பு, ரசம், பொரியல், அப்பளம், இதெல்லாம் இது ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸ் ஆமா, அப்பதானே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எத்தனை லிட்டர் ஆயில் வாங்கி கொடுத்துருக்குறேன் நானு? அதெல்லாம் 1 லிட்டர். கதை விடாதயா, அங்கதான் கிடக்குது 1 லிட்டர். அப்புறம் வேணா போய் வாங்கிக்குவேன். இதுக்கு ரேஷன் என்ன பருப்பு வந்து பருப்பு குழம்புக்கு ரேஷன் பருப்பு. என்ன சொல்லி காட்டுறியா? ரேஷன் கடையில் வாங்கி தரேன்னு. ஆமா, இவங்க பெரிய சார்லஸ் இளவரச ஃபேமிலி. போடி போடி சிரிச்சுக்கிறா பாரு. சரி தங்கம், வானா சண்டை வானா. சரி இப்ப என்ன செஞ்சிருக்கிற? எதுவும் செய்ய மாட்டேன். எதுவும் செய்ய மாட்டேன். கடையில போய் கொடுறேன். சரி விடு, கடையில போய் வாங்கி தரேன். என்ன வாங்கி தரேன்? அடேங்கப்பா, கடையில வாங்கி தரடோட சிரிப்பை பாரு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு வாங்கிக்கலாம். சரியா? சரி ஓகே, பாய் சொல்லிடு. அப்படியே வீடியோ பிடிச்சது மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பாய் மக்களே.